கடகம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களின் உணர்ச்சி அதிகமாவதால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிக இழப்புகளை நீங்களே உங்கள் பக்கம் தேடிக்கொள்வீங்க. கடகம் ராசியின் மிகப்பெரிய ஒரு பலவீனமே அறிவு சொல்வதை கேட்காமல் இதயம் சொல்வதை கேட்டு உணர்ச்சி வசப்படுவதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஒரு பலவீனமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே இருக்கிறது. அது இன்னமும் உங்களுக்கு கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டேதான் இருக்கும். ஒரு மனிதன் மீது காட்டும் அதிகப்படியான பாசத்தால் அல்லது கோபத்தால் உணர்ச்சி வசப்பட்டு நீங்கள் எடுத்த சில அவசரமான முடிவுகள் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பை ஏற்படுத்தி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். அது இன்னமும் உங்களுக்கு கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து தேவையில்லாத பிரச்சனைகளையும் தேவையில்லாத அவதூறுகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பரப்பி கொண்டே தான் இருக்கும். நீங்கள் ஒருவருக்கு நன்மைகளை செய்ய வேண்டும் என்று நினைத்துதான் நீங்கள் இருக்கக்கூடிய வேலையிலிருந்து அவர்களுடைய பேச்சை கேட்டு அவர்களை நம்பிக்கொண்டு உங்களுடைய இருக்கக்கூடிய வேலைகளை கூட விட்டு அந்த ஒரு வேலையை தேடி நீங்கள் வந்திருப்பீங்க. ஆனால் அந்த உறவுகள் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை உங்கள் கூட கூட்டு வைத்து நீங்கள் இருக்கக்கூடிய வேலையையும் விட வைத்து உங்களுக்கு தேவையில்லாத அவமானங்களையும் வீட்டில் ஒரு கெட்ட பெயரையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். அப்படிப்பட்ட உறவால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் பிரச்சனைகள் ஏற்பட்டு இருக்கும். நான் கூறுவது உண்மையா பொய்யா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். ஒரு மனிதன் மீது காட்டும் அதிகப்படியான ஒரு பாசத்தால் அல்லது ஒரு கோபத்தால் உணர்ச்சி வசப்பட்டு நீங்கள் எடுத்த சில அவசரமான முடிவுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மிகப்பெரிய ஒரு இழப்பை உங்களுக்குள்ள ஏற்படுத்தி கொடுத்திருக்கும். நீங்கள் அந்த ஒரு முடிவை எடுத்த பிறகு ஒரு 2 நாட்களுக்கு கழித்து நம்ம இந்த ஒரு அவசரமான முடிவை எடுக்காமல் இருந்திருக்கலாமோ, நம்முடைய வாயிலிருந்து தேவையில்லாத வார்த்தைகளை பேசாமலும் இருந்திருக்கலாமோ, நம்ம செய்ததுதான் தவறோ என்பது போல நீங்கள் 2-3 நாட்களுக்கு அப்புறம் அந்த ஒரு விஷயம் புரியும் பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நம்ம தான் ஒரு தப்பை பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரியான சில எண்ணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்து கொண்டிருக்கும். இது சில முடிவுகள் மட்டும் கிடையாது, உங்களுடைய வேலை விஷயத்தில் இது நிச்சயமாக நடந்திருக்கும். ஒருவரை நம்பி நீங்கள் வேலையை விட்டு வந்து 2-3 மாதங்கள் ஆயிருக்கும். அதை நினைத்து இப்பொழுது நீங்கள் வருந்தி கொண்டுமே இருப்பீங்க. இப்படிப்பட்ட அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டு. அது தவறான ஒரு பிஸ்னஸ் முதலீடாக இருக்கலாம், அல்லது தகுதியில்லாத ஒரு மனிதனை நம்பி பணத்தை கொடுத்ததாக கூட இருக்கலாம். அன்று மட்டும் நான் கொஞ்சம் நிதானமாக யோசித்து அந்த ஒரு முடிவை எடுத்திருந்தால் என்னுடைய வாழ்க்கை என்று இந்த நிலைமைக்கு வந்திருக்காதே என்று நீங்களே உங்களை குற்றம் சாட்டி கொண்டு குற்ற உணர்ச்சியால் வெந்து கொண்டிருந்த தருணங்களும் அதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். அது இன்னமும் உங்களுக்கு கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். உண்மையா பொய்யா என்பதை கமாண்ட் வழியாக கூறுங்கள். நீங்கள் தனிமை அதிகமானதால் உங்களுடைய வாழ்க்கையில சில தருணங்கள் உங்களுடைய வாழ்க்கை தவறான ஒரு இடத்திற்கு போயிருக்கும். சுற்றிலும் மனிதர்கள் இருப்பார்கள், குடும்பமும் இருக்கும், நண்பர்களும் இருக்கத்தான் செய்வார்கள். ஆனாலும் உங்களுடைய மனதிற்குள் இருக்கும் வழியை பகிர்ந்து கொள்ள ஒரு உண்மையான மனிதர்கள் கூட நம்மளுடைய வாழ்க்கையில இல்லையே என்று தனிமை உங்களை கவ்வி பிடித்து கொண்டு உங்களுக்கு தேவையில்லாத வழிகளையும் தேவையில்லாத கஷ்டங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். நான் கூறுவது உண்மையா பொய்யா? உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இந்த மாதிரியான சில நிகழ்வுகள் நடந்து இருக்கிறதா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். 100 பேர் இருக்கும் கூட்டத்தில் நின்றாலும் நமக்கென்று இந்த உலகத்தில் யாருமே இல்லையே என்ற ஒரு வெறுமை உங்களை தாக்கி கொண்டு அது உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளையும் தேவையில்லாத கவலைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். இரவில் தனிமை உங்களை சூழ்ந்து கொள்ளும் போது உங்களுடைய கஷ்டங்களை யாரிடமாவது சொல்லி அழலாம் என்று ஒரு போனை கூட எடுத்தால் அங்கே உங்களை புரிந்து கொள்ள ஒரு பெயர் கூட இருக்காது. அந்த ஒரு தனிமையின் கணங்கள் உங்களை நரக வேதனைக்கு உள்ளாக்கியிருக்கும். நீங்கள் எது கூறினாலும் அதற்கு விளையாட்டாக பதில் சொல்லக்கூடிய நபர்கள் மட்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் இருந்து கொண்டே இருப்பார்கள். உங்களுக்கென்று ஒரு நல்ல உறவு இல்லை என்று உங்களுக்குள்ள அப்படிப்பட்ட வருத்தங்கள் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். உலகமும் உங்களை மிகவும் தைரியமானவர், எப்போதும் கலகலப்பாக இருப்பவன் என்று நினைத்து கொண்டிருக்கும். ஏனென்றால் வெளியில் நீங்கள் காட்டும் முகம் அப்படிப்பட்டது. ஆனால் அந்த புன்னகைக்கு பின்னால் எவ்வளவு பெரிய குழப்பங்கள், கண்ணீர்கள், ஏமாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மறைந்து கிடைக்கிறது என்பது உங்களுடைய தலையணைக்கு மட்டுமே தெரிந்த ஒரு ரகசியமாகவே இருக்கும். 4 பேரை சந்திக்கும் போது சிரித்து பேசிவிட்டு தனிமைக்கு வரும்போது உங்களுடைய மனப்பாரம் தாங்காமல் நீங்கள் கதறி அழுகையை இந்த ஒரு உலகமானது இதுவரைக்கும் அறிந்திருக்காது. தாங்காமல் நீங்கள் கதறி அழுகையை இந்த ஒரு உலகம் எப்பொழுதுமே அறியாது. வெளியில் சிரிப்பு, உள்ளுக்குள்ள இரத்த கண்ணீர் என ஒரு நாடக வாழ்க்கையை நீங்கள் இதுவரைக்கும் வாழ்ந்து கொண்டுமே தான் இருப்பீர்கள். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சரியாக பொருந்துகிறதா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நான் உங்களை பற்றி ஏதேனும் அவதூறாகவோ தவறாகவோ பொய் பேசியிருந்தாலோ என்னை மன்னித்து விடுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு மட்டும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் பழைய கடன்கள் எல்லாமே குறைந்து
உங்களுடைய நிதி நிலைமையானது மேம்படவும் ஆரம்பிக்கும். நெஞ்சை அடைத்து கொண்டிருந்த கடன் சுமைகள் விடிய விடிய உங்களை தூங்க விடாமல் செய்த போன் கால்கள், வட்டிக்கு மேல் வட்டி கட்டிய நரக வேதனைக்கு அனைத்திற்கும் இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு முற்றுப்புள்ளியானது வைக்கப் போகிறது. இதை நீங்கள் எதிர்பாராத ஒரு வழிகளின் மூலம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கக்கூடிய ஒரு ஆதாயமாகவே உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும். நீண்ட நாட்களாக வராமல் இருந்த பழைய பாக்கைகளும் வசூலாக ஆரம்பிக்கும். அல்லது உங்களின் புதிய முயற்சிகள் மூலம் உபரி வருமானங்கள் உங்களை தேடி வரும். அதில் போதுமான அளவுக்கு கையில் பணமானது தங்கும். கையில் பணம் புழங்க தொடங்கியதும் நீங்கள் முதலில் செய்வது உங்களுடைய தூக்கத்தை கெடுத்த கடன்களை அடைப்பதுதான். அந்த ஒரு பணத்தை வைத்து உங்களுடைய தொழிலையோ முதலீடையோ இன்னும் பெரிதாக்கலாம் என்று நினைத்தீர்கள் என்றால் அது உங்களுடைய அற்ப ஆசையை இன்னும் கடன் பிரச்சனையில் மூழ்க வைக்கும். எனவே முடிந்த அளவுக்கு கையில் பணம் வந்தால் முடிந்த அளவுக்கு கடனை அடைத்துக் கொள்ளுங்கள். அதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் நன்மைகளை தேடி கொடுக்கும். உங்களுடைய நிதி நிலைமையானது மேம்படும் போது அப்பாடா இனி நமக்கு எந்த விதமான பயமும் கிடையாது என்று நீங்கள் விடப்போகும் அந்த நிம்மதி பெருமூச்சை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கவும் ஆரம்பிக்கும். இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கிறதா இல்லையா என்பதையும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். சமூகத்துல உங்களுக்கான மரியாதையும் அன்பும் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல கிடைக்கும். உங்களை தரம் தாழ்த்தி பேசியவர்கள், உங்களை ஏளனம் செய்தவர்கள் வாழும் அதே ஊரில் அதே சமூகத்தில் நீங்கள் தலை நிமிர்ந்து வாழ போறீங்க. உங்களின் நேர்மையும் உழைப்பும் நீங்கள் யாருக்கும் தெரியாமல் செய்த தர்மங்களும் இப்போது ஊரறிய வெளிச்சத்திற்கு வந்துவிடும். பொது காரியங்களில் உங்களின் தலைமை பண்பு மதிக்கப்பட்டு போதுமான அளவுக்கு வாழ்க்கைக்குள்ள ஒரு வெற்றியும் ஒரு பேரமைதியும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி வரும். சமூகத்தில் ஒரு முக்கியமான பொறுப்பு அல்லது கௌரவ பதவி உங்களை தேடி வரும். உங்களை கடக்கும் போது முகத்தை திருப்பிக் கொண்டு சென்றவர்கள் இனிமே உங்களை கண்டால் மரியாதையுடன் கைகூப்பி நிற்கும் அளவுக்கு உங்களுடைய கௌரவமும் மக்கள் காட்டும் அன்பும் பல மடங்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உயரவும் ஆரம்பிக்கும். அத்தனை போராட்டங்களையும் அலக்கலைப்புகளையும் துரோகங்களையும் தாண்டி வந்த உங்களுக்குள் இனிமே ஒரு அசைக்க முடியாத நிலைத்தன்மை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகி ஒரு பாதுகாப்பை உங்களுடைய வாழ்க்கையில உருவாக்கும். இனிமே நம்முடைய வாழ்க்கைக்கு எந்த விதமான பயமும் கிடையாது. நம்ம பாதுகாப்பாக இருக்கிறோம் என்ற ஒரு நிம்மதி உங்களுடைய உள்ளத்திற்குள் ஆழமாக பதியும். இனிமே நீங்கள் யாருக்காகவும் பயப்பட போவது கிடையாது. யாருக்காகவும் உங்களுடைய சுயமரியாதையை நீங்கள் இழக்கப் போவதும் கிடையாது. நீங்கள் நினைத்த இலக்கை அடைந்து சமூகத்துல ஒரு உயர்ந்த மனிதராக உங்களுடைய கம்பீரமான ஒரு குரலால் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க விஸ்வரூபம் எடுக்கவும் ஆரம்பிப்பீங்க. அதனை பார்த்து அனைவருமே பொறாமைப்படுவார்கள். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு வெற்றி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். பணி நிமித்தமான புதிய முயற்சிகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பலிதமாகும். குடும்பத்தாரின் ஒத்துழைப்பு உங்களுக்குள்ள அதிகரிக்கவும் ஆரம்பிக்கும். வெளி வட்டாரத்தில் ஒரு மதிப்பானது உயர்ந்து போதுமான அளவுக்கு வெற்றிகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். பழைய பிரச்சனைகள் எல்லாமே குறைந்து நல்ல ஒரு நிலைமைக்கும் நீங்க வந்து விடுவீங்க. வியாபார இடமாற்றத்திற்கான சிந்தனைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகும். இணையம் சார்ந்த துறைகளில் ஆர்வங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரிக்கும். கால்நடை வளர்ப்பு துறைகளில் புதிய வாய்ப்புகள் கிடைத்து போதுமான அளவுக்கு வாழ்க்கைக்குள்ள வெற்றியை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க தேடிக்கொள்வீங்க. கடகம் ராசியில் இருக்கக்கூடிய புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் எல்லாமே இந்த ஒரு நாள்ல நல்ல ஒரு நிலைமைக்கு போய்விடும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிரச்சனைகள் தானாகவே குறைந்துவிடும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். அதை நீங்கள் தான் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். சரியாக பயன்படுத்தி கொள்ளும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு தள்ளப்படும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம். பயமும் கிடையாது என்று நீங்கள் விடப்போகும் அந்த நிம்மதி பெருமூச்சை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கவும் ஆரம்பிக்கும். இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கிறதா இல்லையா என்பதையும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். சமூகத்துல உங்களுக்கான மரியாதையும் அன்பும் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல கிடைக்கும். உங்களை தரம் தாழ்த்தி பேசியவர்கள், உங்களை ஏளனம் செய்தவர்கள் வாழும் அதே ஊரில் அதே சமூகத்தில் நீங்கள் தலை நிமிர்ந்து வாழ போறீங்க. உங்களின் நேர்மையும் உழைப்பும் நீங்கள் யாருக்கும் தெரியாமல் செய்த தர்மங்களும் இப்போது ஊரறிய வெளிச்சத்திற்கு வந்துவிடும். பொது காரியங்களில் உங்களின் தலைமை பண்பு மதிக்கப்பட்டு போதுமான அளவுக்கு வாழ்க்கைக்குள்ள ஒரு வெற்றியும் ஒரு பேரமைதியும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி வரும். சமூகத்தில் ஒரு முக்கியமான பொறுப்பு அல்லது கௌரவ பதவி உங்களை தேடி வரும். உங்களை கடக்கும் போது முகத்தை திருப்பிக் கொண்டு சென்றவர்கள் இனிமே உங்களை கண்டால் மரியாதையுடன் கைகூப்பி நிற்கும் அளவுக்கு உங்களுடைய கௌரவமும் மக்கள் காட்டும் அன்பும் பல மடங்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உயரவும் ஆரம்பிக்கும். அத்தனை போராட்டங்களையும் அலக்கலைப்புகளையும் துரோகங்களையும் தாண்டி வந்த உங்களுக்குள் இனிமே ஒரு அசைக்க முடியாத நிலைத்தன்மை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகி ஒரு பாதுகாப்பை உங்களுடைய வாழ்க்கையில உருவாக்கும். இனிமே நம்முடைய வாழ்க்கைக்கு எந்த விதமான பயமும் கிடையாது. நம்ம பாதுகாப்பாக இருக்கிறோம் என்ற ஒரு நிம்மதி உங்களுடைய உள்ளத்திற்குள் ஆழமாக பதியும்.
இனிமேல் நீங்கள் யாருக்காகவும் பயப்பட போவது கிடையாது. யாருக்காகவும் உங்களுடைய சுயமரியாதையை நீங்கள் இழக்கப் போவதும் கிடையாது. நீங்கள் நினைத்த இலக்கை அடைந்து சமூகத்துல ஒரு உயர்ந்த மனிதராக உங்களுடைய கம்பீரமான ஒரு குரலால் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க விஸ்வரூபம் எடுக்கவும் ஆரம்பிப்பீங்க. அதனை பார்த்து அனைவருமே பொறாமைப்படுவார்கள். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு வெற்றி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். பணி நிமித்தமான புதிய முயற்சிகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பலிதமாகும். குடும்பத்தாரின் ஒத்துழைப்பு உங்களுக்குள்ள அதிகரிக்கவும் ஆரம்பிக்கும். வெளி வட்டாரத்தில் ஒரு மதிப்பானது உயர்ந்து போதுமான அளவுக்கு வெற்றிகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். பழைய பிரச்சனைகள் எல்லாமே குறைந்து நல்ல ஒரு நிலைமைக்கும் நீங்க வந்து விடுவீங்க. வியாபார இடமாற்றத்திற்கான சிந்தனைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகும். இணையம் சார்ந்த துறைகளில் ஆர்வங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரிக்கும். கால்நடை வளர்ப்பு துறைகளில் புதிய வாய்ப்புகள் கிடைத்து போதுமான அளவுக்கு வாழ்க்கைக்குள்ள வெற்றியை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க தேடிக்கொள்வீங்க. கடகம் ராசி